இந்த பக்கம் டாம் சுட்டி இவங்க எல்லாம் இந்த ஈவென்ட்ல கும்தா இறங்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஃபைட் இருக்குமா? ஃபைட் நினைக்கிறேன். ஆமா யார் சும்மா நான் விளையாண்டுட்டு தங்கம். ட்ரோன் பக்கத்துலயே வந்து பாத்தா எம்பிடிஎஸ். ஐயோ எம்பிடிஎஸ் அடிச்சாங்க ட்ரோல. அவளதான் ட்ரோல ஸ்டார்டிங்ல பிடிக்கறாங்க. எம்பிடிஎஸ் என்ன இந்த வாட்டி ஸ்டார்டிங்ல ஃபைட் லஸ்கானே நாரே ஜீரோ சோதி ஆஹால மரணமரா ஆஹால மரணமரா ஐயோ போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க சாக்கோ. ராட்ரிக் வேலைய காட்றானே. ஓடு அவரே டாம் பிளேஸ்ல கண்ணே இல்ல. கண்ணே எடுத்து வச்சிட்டோ. அவ்வளவுதான். ஓட்டு ராட்ரி ஹால மரணம். எல்லாரும் ஹால அவளதான் காலி இஷான் ஒரு கோஸ்டோபே 4 கில் 5. தேங்க் யூ so much சாவல் ப்ரோ நாங்க இந்த கமெண்ட்ரி பண்ணும்போது சாட் பார்க்க முடியாது தல. எது நினைச்சுக்காதீங்க. ஹாப்பி பர்த்டே பாட்டே பாடியாச்சு. நீங்க உங்களுக்கு 40 ரூபாய்க்கு நீங்க டைரி மில்க் சாக்லேட் வாங்கி கொடுத்தா நினைச்சுக்க தல. எல்லாம் கிறுக்கா முறுக்கா ஸ்டார்டிங்லயே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கில் எடுக்க முடியுமோ ஆமா 5 கில் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலுபீட்டிஸ் 5 கில் வேலுபீட்டிஸ் 4 பேரும் உயிரோட இருக்காங்க. இப்ப 4வது போய் அவன முன்னாடி போய் அவன ஜோன் வந்துச்சு. அங்க பேர் ஒரு பக்கத்துல தலைவன் போய் எடுத்துட்டு இருக்கான். உண்மையாலுமே வேலு வந்தாதான் விளையாட்டே சூடு பிடிக்கும். வேலு விளையாட்டு தான் விளையாட்டு. அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் ஆயிடுறாங்க. போடு எஸ்டிஆர் மறுபடியும் ஒரு நாக்கு மறுபடியும் ஒருத்தனை அழிச்சாரு. எஸ்டிஆரின் ஆட்டம் வெறியாட்டமா இருந்து கொண்டிருக்கிறது. எஸ்டிஆர் எல்லாத்தையும் போட்டு பிரித்து எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான் 4 கில் எஸ்டிஆர். எஸ்டிஆர் அணி 7 கில். எஸ்டிஆர் அணி 7 கில். 1 கில். ஜார்டன் 1 கில். மாஃபியா ஸ்னைப் 1 கில். எஸ்டிஆர் 4 கில்லோட 7 கில்லோட ஈவென்ட் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு எஸ்டிஆர் அணி. ஒரு பக்கம் எஸ்டிஆர் அணி தான், அந்த பக்கம் வேலுபீட்டிஸ். அந்த பக்கம் வேலுபீட்டிஸ் ஒரு நாக்கு வச்சிருக்காங்க. சுட்டி நாக்கு எஸ்டிஆர். எஸ்டிஆர் சுட்டி நாக்கு வச்சிருக்காரு. எஸ்டிஆர் நாக்கு கம்முனு ஒரு அடி. ஒரே அடி தான் அடிச்சா. இல்ல இது வைத்து ஏமால ஒரு அடி அடிச்சா செத்துருவான்டா. கிறிஸ்டோபி அஹால மரணம். இவங்க 12 கிலோ வேலுபீட்டிஸ் சும்மா 5 கிலோ தான் ஈவென்ட் அந்த இதுல இருந்தாங்க. வெளியே வந்தாங்க டப்பு டிப்புட்டும் அடிச்சு போட்டு 12 கிலோ நொறுக்கி வச்சிருக்காங்க. கோஸ்ட் வேடு 1 கில்லு, டாம்ப்ளஸ் 3 கில்லு, தாயோபி 4 கில்லு, சுட்டி 4 கில்லு, மறுபடியும் ஒரு நேடு, மீண்டும் ஒரு நேடு. ஒரு நாக்கு எடுக்க முடியுமா? வைத்துக் கொள்ளாதே, அவன் ஆக்கி விடுவான் பொட்டி. அடுத்த நிமிஷம் கவருக்கு வேலு. அடுத்த ஆனா இப்பதான் டிபிடிஎஸ் வேலையை காட்டுமே. அமைதியா இருப்பானுங்க, டாயண்ட போவானுங்க. என்னவா அடிக்கிற அம்மால இருடா வரேன் தலையில இறங்குறேன் அப்படின்னு வந்துடுவாங்க. வெறியா இருக்கும். ஆனா உண்மையிலே இந்த ரைவல்ரி வேணும்டா. சீரியஸா மரணமா இருக்கு. ட்ரோலா சாயான்ற மாதிரி உண்மையில வெறியா இருக்கு. வேலா ட்ரோலைஸ், வேலா ட்ரோலா வேலா அப்படின்னு. அதனாலதான் இவன் ட்ரோல் சிங்கா ட்ரோல். ஐயோ அண்ணே, சிங்கா ட்ரோல் ஹேக்கர்னே சும்மா. இப்போ ஒரு எஸ்ட்ரோல் கேர் ஒன்னு வச்சாம் பாருங்க, என்ன அடி தெரியுமா? டப்பு டிப்புன்னு வச்சானே. அடுத்து வேற இன்னொரு வேற பக்கத்துல வந்திருக்கான். ஹரின்னு வந்துக்கறான். ஜி சுஜி பக்கத்துல தான் இருக்கான். ஆமா 8 கில் ட்ரோல் பீட்டஸ் 8 கில். அந்த பக்கம் வேலு பீட்டஸ் 12 கில், ட்ரோல் பீட்டஸ் இந்த பக்கம் 8 கில். போராடி வந்து கொண்டிருக்கிறார்கள். விட மாட்டறாங்க. ரெண்டு டீம் விடா கண்ண கூட கண்ணனா இருக்காங்க. டார்கெட் செட் பண்ண பாக்குறாங்க. ஒரு ஹையஸ்ட் கில் டார்கெட் செட் பண்ண பாக்குறாங்க. அவ்வளவுதான் மாலிய போட்டாங்க, பத்திக்கிட்டாங்க. அங்க பாரு எப்படி. ஐயோ மாலா, என்னடா கை அடிக்கறானே. ஹரி கை அடிச்சுக்கறானே. கையடிக்கிறானா? கையில அடிச்சுக்கறான்.
அண்ணே ஏன் தப்பா சொன்னீங்கன்னா என்ன? ஐயோ கையில மறுபடியும் அங்க பாரு இப்ப கால் அடிக்கிற பாரு. ஐயோ வண்டி மாட்டினா அரிய கால வரணும். போடு சரியான ட்ரையோட் சீவ முடிக்கிறாங்க. ட்ரையோட் சீவ முடிக்கிறாங்க. ட்ரையோட் சீவ இன்னொரு நேடு கனெக்ட் ஆயிடுச்சா? கனெக்ட் ஆடுது. போடே வடைந்தான். ஒன் டைப்பிங். ட்ரோல் கிட்ட வேலை ஆகவில்லை. போட்டு பிரிக்கிறான் ட்ரோல். ஒண்ணுமே பண்ண முடியல. நான் பாருங்க நாக்கா வச்சு அடிச்சு 10 கிலோ அடிச்சு மேல போறானுங்க. ஆமா உசாரு இல்ல 14 இல்ல கடைசியா வந்து அடி 20 கில் தானே அடிச்சு போடுவானுங்க. 11 நினைச்சானு இல்ல போய் லூட் எடுக்க போறானுங்க. ஒண்ணு இல்ல இவனுங்க 15 கில். இவனுங்க ஈவென்ட் கிளியர் பண்ணி 15, அவனுங்க ஈவென்ட்ல செத்து 11. பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்ல. 4 கில் தான். ஒரே ஸ்குவாட் தான் டிஃபரன்ஸ். இவங்க கிட்ட அப்ப ஃபுல் லூட் இருக்கு, அவங்க கிட்ட ஃபுல் லூட் இருக்கா? அவ்வளவுதான். ரைவல்டி போன வாட்டி துரத்தி வந்து அடிக்கிற இருடி வரேன் அப்படின்ட்டு இருப்பானு. இந்த வாட்டி ரொடி மாப்பிள்ள அவனை வைக்கிறான் ஆப்பு. சுட்டி 5 கில் சுட்டியோட வெறியாட்ட ஆரம்பிக்குதா? ஆனா இவங்க டீம்ல டிசிப்ளின் இல்லடா. ஒரு நாள் வருவானுங்க, 9 நாள் வர மாட்டானுங்க. வேலிபிடிஸா? ஆமா மாத்தி கொஞ்சம் பிளேஸ் மாத்தி இவங்களுக்கு பாவம் சினர்ஜியே இல்ல. வேலிபிடிஸ் ஒரு நிரந்தர டீமே இல்லாம விளாண்டுக்கிறானுங்க. பிரச்சனை இப்ப இருக்கிற வேலிபிடிஸ் நல்ல ஒரு வேலிபிடிஸ். உண்மையாலுமே தாமும் போயிருவான் சுட்டியும் போயிருவான். 2 பேரும் போயிருவானுங்க. ஆமா தின்னு வந்தானே இவன் அந்த வந்துருவான், இவன் எந்த போயிருவான். எல்லாம் மாறி போயிருவானுங்க. ஒவ்வொரு பக்கம் ஒருத்தன் மாறி ஒரே டீமா நல்லா விளையாடவே முடியல எப்பவுமே. இவன் கோஸ்டியே வரமாட்டான் 4 நாள். வேலு பிடிஎஸ் பேர் வச்சு வேலே இருக்க மாட்டான் அதுல பாவம். ஆனா அதுவும் நல்லது. எப்படினாலும் தானே ரீசன்ட் டேஸ்ல இல்லண்ணே தீபாவளியா இல்ல அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு லீவு, அதுக்கப்புறம் வேலு வந்து லீவே இல்ல. 10 கில்லு கிறிஸ்டோபி, ஜார்டன் 3 கில்லு, எஸ்டிஆர் 4 கில்லு. ஐயோ எஸ்டிஆர் அதோ பார் ப்ரோ. நீ தான் ப்ரோ மாத்தின ட்ரோல். ட்ரோல் போட்டா அது ஓஜிபிடிஸா மாதிரி உள்ளதுல. ட்ரோலையும் தூக்கி போட்டு தின்னையும் தூக்கி போட்டா அது ஓஜிபிடிஸா மாதிரி போயிடும். அதனால ட்ரோல் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஒரு இப்போ ரைவல்ரி 2 பேத்துக்கு இருக்கிறதுல அந்த ரைவல்ரி நல்லா இருக்குதுல்ல பாக்குறதுக்கு. இல்லைன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடுவானுங்க அவனுங்க. ஒரு மாதிரி நாய் நக்கிட்டு போயிடும். ஈஸ்வா வந்தானே ஈஸ்வா இங்கே வந்துடுவான், இவன் சுட்டி போயிடுவான். இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு இந்த அணி. ஒரு நிரந்தர அணியாவே இல்லை. சரி அது மாதிரி நல்லது தான். நிரந்தர அணியாக இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் நாங்களும். பட் ஆனால் அவைலபிள் அந்த 4 பேர் இல்லை உங்களுக்கு. இப்போ ட்ரோலுக்குலாம் பாரு, ஜீசோஜி, ராட்ரிக்கு, ரெஸ்கார்டு, இவங்க 3 பேருமே எப்பயுமே அவைலபிளாக இருப்பானுங்க. விளையாடணும்னு ஆசைப்படுவானுங்க. அவங்க டீம் அடிச்சிட்டு இருக்காங்க. போட்டு கொளுத்துறாங்க. போயிட்டான். சரியான ஸ்பிரியானா. தாம என்ன சொல்லி எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ சொல்லிதான் எடுத்துக்கிறாங்க. பிளாக்மெயில் பண்ணி எடுத்தாங்களா, என்ன பண்ணி எடுத்தாங்கன்னு தெரியல. அவ்வளவுதான் தம்பி, நீ யூடியூப்ல இருக்கவே மாட்டே. அப்படி இப்படி ஏதாவது பிளாக்மெயில் பண்ணிட்டாங்களா? வரியா இல்லையா நீ அப்படின்னு அப்படி சொல்லிக்க மாட்டாங்களா? அப்படி சொல்லிக்க மாட்டாங்க. அட்டாக் வந்தா பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம் வா அட்டாக் அப்படின்னு. அட்டாக் அப்படி சொல்லிக்க மாட்டாங்க. எந்த டீம் போனாலும் உன்னை வந்து தேடி வந்து கொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு இருப்பாங்க போல. ஒழுங்கா எங்க டீம் வந்துரு அப்படின்னு. ஆனா டாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிடிஎஸ் வந்து அதுல இருந்து ஃபுல்லி எழுச்சி தான் இல்லையே. அதுக்கப்புறம் தான் போயிட்டான். இவன் போயே 7 மாசம் 6 மாசம் ஆகி போச்சு. இவன் போய் 6-7 மாசத்துக்கு மேலே போச்சு. இன்னைக்கு அதுவும் இன்னைக்கு ஆள் இல்லாம எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு இருப்பானான்னு தெரியல. நாளைக்கெல்லாம் அண்ணே எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு இவன் கூட ஏன்னா அனுப்புனேன்றான் பாரு. அவனே வெளியே வந்துடுவான். நானும் சொல்ல மாட்டேன், அவனே வெளியே வந்துடுவான். போல நான் வரலடா அப்படின்றான்னு. நான் வரல ப்ரோ அப்படின்னு. இப்ப நினைச்சு பாரு, இப்ப நான் தூக்கி டாமு, ட்ரோலு, சாய், கோஸ்ட்னு போட்டா ஓஜிபிடிஎஸ் வந்து ஓஜிபிடிஎஸ் ஃபார்ம் ஆனா கொடூரமாகி போயிருவாங்க. அப்புறமேட்டு கொடூர குரங்களாயிருவாங்க. எப்ப ஓஜிபிடிஎஸ் எஸ்ஓபிடிஎஸ் அதெல்லாம் திரும்ப வரும் பார்ப்போம். பல நாட்கள் கழித்து, பல வருடங்கள், பல மாதங்கள், பல யுகங்கள், எப்போ இந்த நெருப்பு ஸ்டார் வந்து கொஞ்சம் அமைதியாகுது, ரைவல்ரிலாம் முடியுதோ, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தாங்க, அதெல்லாம் வந்து நான் மன்னிக்கிறணும். அப்புறம் அது வரைக்கும் கிடையாது. நோ மோர் நெருப்பு, நோ மோர் ஸ்டார்ஸ். போயிட்டு இருக்காங்க. அந்த 15 கிலோ எடுத்தாங்க பாத்தியா, அந்த 15 கிலோ இருக்கிறானுங்க.
ஆமா இன்னும் ஃபைட் எடுக்கல ஆமா இப்பதான் ஃபைட் அதுக்கப்புறம் ஃபைட் இல்ல. ஆனா இப்ப இனியும் பாத்துட்டாங்க, இப்ப ஃபைட்னு நினைக்கிறேன். ஆமா பாத்துறாங்க. ஆனா ஒரு நாக் அவுட் வச்சாங்கன்னா தைரியமா ரஷ் பண்றாங்க. ஆமா அவனுக்கு ஓப்பனிங் தான் வெயிட்டிங், ஓப்பனிங் தான் வெயிட்டிங். ஆனா அந்த சுட்டி அந்த போன டிராபிக் முன்னாடி டிராபிக் சுட்டி ஆடினா பாருங்க, அந்த ஜார்டன் அடுத்த மேட்ச் கண்ணுல ஜார்டன் டீம் ஏறி அடிப்பா பாருங்க. 1v2 அவனே அடிச்சது, அது 1v3 சரன்னு உள்ள போய் அடிச்சு நவுத்தின் உள்ள போய்கிட்டே இருந்தோம். வெறியா இருந்துச்சு. நான்லாம் வெயிட்டிங்கே மார்ச்சுக்கு தான். மார்ச்சுக்கு அப்புறம் தான் சுட்டி பங்கு இவனுங்க எல்லாம் ஆல் டைம் அவைலபிள். அதுதான் மேட்ரு. ஆனால் கரெக்டாக ஐபிஎல் வந்துடும். ஆமா ஐபிஎல் அப்போ தான் நான் கொஞ்சம் லீவ் உள்ளான்னு பார்க்குறேன், கொஞ்சம் நேரம் வச்சு சாவுங்கடா அப்படின்னு. அதுக்கு இப்ப லீவ் விட்டு ஐபிஎல் அப்ப புடிச்சிடலாம்ல, லீவ் டைம்ல. வாய்ப்பில்லை ஐபிஎல் இப்போ வியூஸ் ட்ராப் ஆகும், கஷ்டமா இருக்கும். 2 கில் எல்லாம் ஐபிஎல் அது தோனியோட கடைசி இது. நானே அதான் பார்த்துட்டு இருப்பேன் தோனிக்காக. நரேனுக்கு வேலுபிட்டிஸ்ல ஒரு சான்ஸ் கொடுங்க, எஸ்டிஆர் கொடுத்தா மாதிரி. சுட்டி டாம் இல்லாத டைம்ல வெற்றி குரு இல்ல வாய்ப்பில்லை ப்ரோ, வாய்ப்பில்லை. நான் டாம் எஸ்டிஆர் வந்து ஓஜி ப்ரோ, பழைய காலத்து இது பிளான் அவன் அந்த அளவுக்கு. இந்த ஆனா வேலுபிட்டிஸ்ல கொடுக்கலாம், பார்ப்போம். ஏசிஸ் லைவ், தேங்க்யூ சோ மச் டார்லிங், தேங்க்யூ சோ மச் ஃபார் த சூப்பர் சாட். ஆனா நிறைய முன்னைய விட இப்ப நல்ல கேம் எனக்கு கொடுக்கணும்னு ஆசை, பட் பாப்போம். ஏன்னா ஆமா வேலு பிடிஎஸ் தானே இருக்கு, கொடுக்கலாம். ஓஜி பிடிஎஸ் வந்தா கொடுக்க முடியாது, வேலு பிடிஎஸ் ஆகும்போது கொடுக்கலாம். பாப்போம், ட்ரை பண்றேன், ஐ ட்ரை. ஆனா நிறைய அவங்க எடுத்துக்குவாங்களான்னு தெரியல தல, அவங்க எடுத்துக்குவாங்க. 17 கில்லுனா யாரு? டீம் 3 எஸ்டிஆர் தலைவாணி. ஐயோ 8 கில் எஸ்டிஆர் தன்னை வேண்டாம்னு நிரூபிச்சு காமிக்கிறான் எஸ்டிஆர். வெரி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நீ சொல்லுவ நான் எஸ்டிஆர் காம்பேன், அவன் பீஸ் ப்ளே போடுவான். கோஸ்ட்ல நாக் அங்க பாருங்க கோஸ்ட்ல நாக். ஆமா அத தூக்கிடுவாங்க. கோஸ்ட்ல நாக் அடுத்த நிமிஷம். ஐயோ அம்மா ஓ கிசானி முடிச்சாங்க. கோஸ்ட்ல தூக்கிட்டாங்க. 17 கில் இவங்களும் 17 கில் அவங்களும் 17 கில். உட யாரு கிட்ட டிபிடிஎஸ் இறங்க போகுது? டிபிடிஎஸ் ஃபைட் டிபிடிஎஸ் கில்லர் இங்க ஃபைட் எடுத்துட்டு இருக்கு. ரஷ்கார்ட் காலி 17. நம்ம வேலு பிடிஎஸ் 17. இங்க 2 கில் எடுத்ததோட கோஸ்ட்லோன் திரும்ப வந்துட்டாரு. ஓடு மறுபடியும் ஃபைட் ஸ்டார்ட். அவ்வளவுதான், சுத்தி அடிச்சு வேட்டையாடிட்டு இருக்காங்க. வேலு பிடிஎஸ் வேட்டையாடி கொண்டிருக்கிறது. எம்பிடிஎஸ் தானே இவங்க, மறந்துட்டேன். எம்பிடிஎஸ் தான் வந்து டிஃபெண்டிங். ஆமா எம்பிடிஎஸ் தான் டிஃபெண்டிங். யூசர் நாக்கு திரும்பவும் ஜூஸ் நாக் அவங்க 2 பேரும் ரஷ் பண்றாங்க பிளடி டீம்ல இருந்து. ரோல் 6 கில் 15 கில் டிபிடிஎஸ் எந்த இடத்துலயும் குறைஞ்சவங்க இல்லன்னு நிரூபிச்சிட்டு இருக்காங்க. வேலு பிடிஎஸ் 18 கில்லுடா. 18. ஐயோ வெரி போடா ஹையஸ்ட் கில்லே வந்து பார்த்தா தலைவன் தான் இப்போதைக்கு 8 கில் சோலோ இதுல. எஸ்டிஆர் தலைவனாயிட்டாரு. என்ன ரகசியம்? எஸ்டிஆர் கொலைக்க தெரியல. சோலு ஜேபிடிஎஸ் போட்டு பொளந்துட்டு இருக்கான். ஜேபிடிஎஸ்ல பாங்கோஜி இசான் 6 கில், டோரா 6 கில். என்ன இவங்க டீம்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்லன்னு இவங்க தான் சொல்றாங்க. ஆனா இவன் தான் அதிகமான கில் எடுக்கிறான் எப்பவுமே. என்னவா இருக்கும்? ஜேபிடிஎஸ் 15 கில், இசானு டாக்கோ எம்பிடிஎஸ்ல சாக்கோ மட்டும் தான். சாக்கோ எம்எஸ்ஓ மட்டும் தான் இருக்காங்க. டிஃபென்ஸ் செய்ய முடியாதா? மெடிசன் வேணாம். எம்பிடிஎஸ் முடிக்கிறேன். எம்எஸ்ஓவே ஆள வரணும். மெடிசன் விசஸ் சாக்கா. மெடிசன் விசஸ் சாக்கோவா அவ்வளவுதான் ஆள வரணும். எம்பிடிஎஸ் முடிக்கிறாங்க. மெஜிஷியன் மட்டும் தான் இருக்கான் இந்த டீம்ல. மெஜிஷியன் மட்டும் தான் இருக்கான். டிபிடிஎஸ்ல 17 கில் டிபிடிஎஸ், 18 கில் வேலு பிடிஎஸ். நமது எஸ்டிஆர் எஸ்ஆர் பிடிஎஸ் எவ்வளோ? 17 கில். ஆர் யூ சீரியஸ் गाइस? ட்ரையூட்ஸ் டீம் அடிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கத்துல இங்க இருந்து. 2 பக்கத்துல வந்து பார்த்தா தாக்குதல். எஸ்டிஆரோட எழுச்சியா கட்டுப்படுத்த முடியாத எழுச்சியா இல்ல வேலு பிடிஎஸோட எழுச்சியா? வேலு பிடிஎஸ் டிபிடிஎஸ் பார்க்கணும். வாங்கடா 4 பேர் ரைவல்ரி வாங்கடா ரைவல்ரி எடுக்கடா.
கொல்லுங்களா எல்லாத்தையும் கொல்லுங்களா கமான் காய்ஸ் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு வெறியா புடிச்சிட்டாங்க ரெண்டு டீம். ராட்ரிக் அங்க பாரு இந்த பக்கம் ராட்ரிக் வந்ததுல இருந்து டிபிடிஎஸ் வேற கிறுக்காம இருக்கான் அவரு 18 கில் இவங்களுமே டிபிடி ரோல ஏதாவது கொஞ்சம் உசுப்பேத்துனா லெகசி முடிக்கப்பட்டதா ஒடுக்கப்பட்டதுன்னா உடனே அப்படியா இப்ப பாடுறா விட்டு அப்படின்றான். ஐயோ ஒண்ணு பிரச்சனை அழகான கவர் அருமையான கவர் 20 கில்லு ஹையஸ்ட் கில் உடைக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டது முடிக்கப்பட்டது. இப்ப ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா? ஆனா இவங்க பாத்தியா எப்படி வெயிட் பண்றாங்க மொத்தம் பாரு இங்க பாரு பீட்டிஸ் தான் பாரு வேலு பீட்டிஸ் பாரு 18 கில் எடுத்து அப்படியே பொறுமை 20 கில் எடுத்து இவங்க பொறுமை ஜோல இவன் எஸ்ஆர் பீட்டிஸ் பாரு 17 கில் இவங்க பொறுமை அதிகமான கில் எடுக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு பொறுமையா இருக்காங்க. ஆனா இந்த ட்ரையர் டீம் இந்த பொறுமை இருக்காது. அவங்க ஒரு எவ்வளவு அடிச்சு இன்னமும் அந்த அடல் டெஸ்ட்ல போயிட்டே இருப்பாங்க ஆனா அடிக்க மாட்டாங்க. இதுதான் மேட்ரு. அதுதான் இந்த ஜெயிக்கிற டீமுக்கும் ஜெயிக்காத டீமுக்கு டிஃபரன்ஸ் அதுதான் இந்த பொறுமை தான் கைஸ். ஐயோ ஜோனை வேற போட்டாங்க. அடுத்த ஜோன் யார் பக்கத்துல இருக்கா? எங்க ஜோனை போட்டாங்க? ஏன்னா 9 செகண்ட் ஓடிட்டு இருக்குது. இன்னும் அதுக்கப்புறம் 1 நிமிஷம் ஆக போகுது. எங்க ஜோன் போட்டாங்க? இப்ப பாருங்க எல்லாம் ஜோன் அவுட்னா. ஏய் உனக்கு ஏதோ தனி மேப் ஏதாவது காட்டுதானே? இப்பதான்டா ஜோனே வருது. 24 நிமிஷம் 24 செகண்ட் 20 19 ரொம்ப நேரமா அந்த ஜோன் தான்டா இருக்கு. 1.5 நிமிஷமா ஏன்டா ஏதாவது பேசிக்கிறா? புடிச்சிட்டாங்க. ட்ரோல் பிடிஎஸ் எஸ்எஸ் நம்மளோட எஸ்ஆர் பிடிஎஸ்ஆ. அப்படியா? ஆமா 3 2 1 யார் ஜோன்? ஜோன் இவங்கடா. எஸ்ஆர் பிடிஎஸ் ஜோன் எஸ்ஆர் பிடிஎஸ் சென்றது கைஸ். சென்றது 4 சொல்லப்போனா 3 டீம் தான். நமது வேலு பிடிஎஸ் டிபிடிஎஸ் எஸ்ஆர் பிடிஎஸ் ட்ரையோட் சரி 4 டீம் அவ்வளவுதான். அடுத்த நாக்கு வச்சு அடுத்த நிமிஷம் உடைச்சிட்டு இருக்காங்க. ஜோன் கிளம்புறாங்களா? ஜீசோஜி மட்டும் தான் இருக்கான். துரத்துறாங்க. சாயப்ப அங்க நெருப்பு போடுறானா? இல்ல உள்ள போறான். மறுபடியும் மேல வரான். அருமையான முடிச்சு விட்டாங்க. ஒட்டச்சிட்டு போறாங்க. ஆனா அந்த பக்கம் எஸ்ஆர் விடிஎஸ் யானையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. விபிடிஎஸ் உள்ள வருது. சுட்டி மட்டும் தான் இருக்கான். ஐயோ அந்த மூணாடி நான் இந்த போய் எஸ்ஆர் ராக்கு அந்த போய் யார் ராக்கு முடிச்சு விட்டாங்க. ஜோர்டன் as a final call. இவங்க வராங்கடா. யாரு? ட்ரைவர் டீம் வருது. இதை யூஸ் பண்ணி ட்ரைவர் டீம் வருது. வேலு பிடிஎஸ் டிபிடிஎஸ் ஓடிட்டே இருக்குது. ஜோர்டன் நாக்கு. ஆனா எஸ்டிஆர் தூக்கிட்டாங்க. எஸ்டிஆர் மாஃபியா ஸ்னைப் தான் வேலைய பார்த்து. ஐயோ மாஃபியா ஸ்னைப் தான் தோல்விக்கு காரணமா? மாஃபியா ஸ்னைப் போயிட்டு ஹீல் பண்ணிட்டு இருந்த எஸ்டிஆர் தூக்கி வெளியே போட்டு எஸ்டிஆர் நாக் அவுட் பண்ண வச்சு ஆப்போசிட் அணியை ஜெயிக்க வச்சு எம்பிடிஎஸ் டிஃபெண்ட் பண்ணவில்லை. தன்னை தானே டிஃபெண்ட்